ஹரே கிருஷ்ணா, ராதே ராதே. ராதா ஜென்மாஷ்டமி பத்தின வீடியோ. ராதா யாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய காதலி. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச கோபிகை தான் ராதா. ராதா எப்படி பிறந்தா, எங்க பிறந்தா, யாருக்கு பிறந்தா, அவ பிறந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வேத பலன்கள் பார்ப்போம். அதுக்கப்புறமா அவ எங்க பிறந்தா அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு விரதம் இருந்தா, இந்த ராத ஜென்மாஷ்டமி இன்னைக்கு விரதம் இருந்தா அவ்வளவு நல்லதான். ஓகேவா? கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தான் எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணருடைய பிறந்த நாள். ராத ஜென்மாஷ்டமி மதுரால, அது மாதிரி நார்த் இந்தியன் சைடு அவங்களுக்கு தான் தெரியும். தமிழ்நாடு, சவுத் இந்தியாவிலலாம் யாருக்குமே தெரியாது ராதா ஜென்மாஷ்டமியை பற்றிலாம். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். ராதாஷ்டமி என்னைக்கு வருதுங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்ன டேட்டுன்னு அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம விரத பலனை முதல்ல பார்ப்போம். பத்ம புராணம். பத்ம புராணம்ங்கிறது வைஷ்ணவ புராணம். பத்ம புராணத்தில் பிரம்ம காண்டம்ல 7th சாப்டர்ல, அதாவது 7வது அத்தியாயம் பிரம்ம காண்டத்துல, பத்ம புராணத்துல சௌனக ரிஷி சூத கோஸ்வாமியை கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, ராதாஷ்டமி பலன், ராதாஷ்டமி விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சூத்த கோஸ்வாமிகிட்ட கேட்கிறார். அதுக்கு சூத்த கோஸ்வாமி என்ன சொல்றார் அப்படின்னா, நாரத முனி இந்த கேள்விய பிரம்மர்கிட்ட ஏற்கனவே கேட்டதாகவும் அதுக்கு பிரம்மர் சொன்ன பதில் தான் இந்த ராதாஷ்டமியோட பலன். நாரதர் கேட்கிறாரு, இந்த விரதம் இல்லைன்னா என்ன பாவம் நம்மள சேரும், இந்த ராதாஷ்டமி விரதம் இல்லைன்னா என்ன பாவம் சேரும், அப்புறம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பிரம்மர் சொல்றார், ராதை பிறந்த நாளான ராதாஷ்டமி அன்னைக்கு ஏகாதசி விரதம் மாதிரி இருக்கணும். ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. அன்னைக்கு தானியங்கள் சாப்பிடக்கூடாது. ஓகேவா? இப்ப பிரம்மர் என்ன சொல்றாருன்னா, பலன் சொல்ல ஆரம்பிக்கிறார். 1000 ஏகாதசி இருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட 100 மடங்கு அதிக பலன் கிடைக்குமோ. 1000 ஏகாதசினா நினைச்சு பாருங்களேன். இது ரொம்ப முக்கியமான விரதம், இருக்க வேண்டிய விரதம். இது பல பேருக்கு அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ, தயவு செய்து ஃபுல்லா கேட்டுட்டு. இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, மேருமலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவல் விஷன், வேற ஒரு பார்வை, தெய்வீக பார்வை வேணும். அந்த மேருமலை அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய மலையா, அந்த மேருமலை அளவுக்கு நீங்க தங்கத்தை தானமா கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட 100 மடங்கு அதிக பலன் இந்த விரதம் இருந்தா கிடைக்குமா. இந்த விரதம் இருக்கிறதுனால நீங்க மேருமலை அளவுக்கு தங்கத்தை தானம் பண்ண பலன் கிடைக்குமா. அடுத்தது 1000 கன்னிகைகள், அதாவது 1000 இளம் பெண்களை கன்னியாதானம் பண்ணி கொடுத்தா, அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுவே ஒரு தானம். அதனாலதான் இப்போ தாரை வாக்குறதுன்னு சொல்லிட்டு அப்பா கையில தண்ணி விடுவாங்க இல்லையா, அந்த பண்டிட் யாரு செஞ்சு வைக்கிறாங்களோ கல்யாணத்தை, அவர் தண்ணி விடுவார். அதுதான் தாரை வாக்குறதுன்னு பேர். அது ஒரு தானம், கன்னிகா தானம் அப்படின்னு பேர். அது ரொம்ப மிகப்பெரிய, எப்படி அன்னதானம் சிறந்த தானமோ அது மாதிரி கன்னிகா தானமும் சிறந்த தானமும். 1000 கன்னிகைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த பலன் கிடைக்குமா இந்த ராதாஷ்டமி விரதம் இருந்தா. அடுத்தது கங்கையில குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ, இந்த ஒரு விரதம் இருந்தாலே கங்கையில குளிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணுமா. ஸோ கங்கையில குளிச்சுட்டதா அர்த்தம் நீங்க ராதாஷ்டமி விரதம் இருந்தா. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, தெரியாம விரதம் இருந்துட்டான் அவன், ஒரு இடத்துக்கு போயிட்டான், அவன் இருக்கிற இடத்துல சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, ஸோ வழி இல்லாம அவன் அறியாமையே அந்த ராதாஷ்டமிக்கு விரதம் இருந்தா கூட அவ்வளவு பலனா, இந்த பலன்லாம் அவனையும் போய் சேருமா. இதான் பிரம்மர் நாரதருக்கு சொன்ன பதில். இதைத்தான் சூத்த கோஸ்வாமி சௌனக ரிஷிக்கு சொல்றார். இப்ப நம்ம அவ எங்க பிறந்தா, ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னு சொல்லுவாங்க. ராதா எங்க பிறந்தா அப்படின்னா
ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. அது எங்க இருக்குன்னா 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. எங்கேருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி? மதுராலேருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி ராவல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் ராதா பிறந்தா. மதுரா எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. கிருஷ்ணர் மதுரால ஜெயிலில் பிறந்தார் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவ யாருக்கு பிறந்தா? யாருக்குமே பிறக்கல. ஆக்சுவலா அவ ஒரு அழகான தாமரையில 1000 இதழ்கள் கொண்ட தாமரையில பிறந்தா அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு. ஸோ இந்த குழந்தை, இந்த அழகான ராதைய யாரு கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ரொம்ப நாளா குழந்தையே இல்லாத ஒரு தம்பதிகள். யாரு அப்படின்னா ரிஷபானுவும் கீர்த்திபாவும். ரிஷபானுங்கிற ஒரு ராஜா, அவன் ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மதுராலேருந்து. அந்த ஊருக்கு ராஜா தான் ரிஷபானு மகாராஜ். ஸோ அவர் தினம் காலையில குளிக்க போகும்போது டக்குன்னு இது மாதிரி அழகான ஒரு கோல்டன் கலர்ல, ஒரு தங்க நிறத்துல இருக்கிற தாமரையில 1000 இதழ்கள் அப்படின்னா கரெக்டா 1000 எண்ணி 1000 இதழ்கள், அதுக்கு மேல இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு பல இதழ்கள் கொண்ட தாமரையில இந்த ராதா கிடைச்சாலாம். அப்படியே பார்க்கறதுக்கே ஜெகஜோதியா ஜொலிச்சுதான் முகமே. ஏன்னா அது யாரு அப்படின்னா மகாலட்சுமி தானே, மகாலட்சுமியோட அவதாரம் தான் அது. ரொம்ப நாளா அவருக்கு ஒரு ஆசை, நமக்கு பொன் குழந்தை இல்லையே, பொன் குழந்தை இல்லையேன்னு. இதை பார்த்தோன்னே அப்படியே அள்ளிண்டு போய் அவருடைய மனைவி கீர்த்தி தாட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலா. 2 பேரும் ஆனந்த கண்ணீர் வடிச்சு அந்த குழந்தைய அவ்வளோ அழகா பார்த்தாலாம். ஆனா ஒரு பிரச்சனை இருக்காது. என்னன்னா, அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியல அப்படின்னு நினைச்சா. ஏன்னா அது கண்ணையே திறக்கலையாம். அந்த குழந்தை கண்ணையே திறக்கல. ராதை பிறந்ததுக்கு அப்புறம் கண்ணே திறக்கல. ஸோ இதை பார்த்து வருத்தப்பட்டு இருக்கும்போது அங்க நாரதர் ஆஜரானார். நாரத முனி என்ன விஷயம், ஏன் 2 பேரும் சோகமா இருக்கீங்க அப்படின்னு ரிஷபானுவையும் கீர்த்திதாவும் பார்த்து கேட்டோன்னு, அதுக்கு அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொன்னா. நாரதர் திரும்ப திரும்ப கேட்டோன்னு சொன்னாங்களாம், எனக்கு இவ்வளோ பல இதழ்கள் கொண்ட அழகான, அது ஒரு வித்தியாசமான தாமரையா இருந்தது, அந்த தாமரையிலேருந்து இவ்வளவு அழகா ராதா எங்களுக்கு கிடைச்சா. ஆனா அவ கண்ணை திறக்கல, கண்ணு தெரியலையோ என்னவோ தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டோன்னு நாரதருக்கு ஒரே சந்தோஷமா. ஏன்னா நாரதருக்கு தான் எல்லாமே தெரியுமே, அது யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னாராம், நீ போய் நந்த மகாராஜாவையும் யசோதாவையும் இன்வைட் பண்ணு. அதாவது அவளையும் நீ இதை ஒரு பெரிய செலிப்ரேஷன் கொண்டாடணும். இந்த அதாவது குழந்தை பிறந்தா கொண்டாடுற மாரி நீ ஏன் கொண்டாடாம இருக்கீங்க, நீங்க கொண்டாடுங்க. பட் அதுல யாரு வரணும் அப்படின்னா நந்த மகாராஜா. யாரு நந்த மகாராஜானா கிருஷ்ணருடைய வளர்ப்பு அப்பாவும் வளர்ப்பு அம்மாவுமான யசோதா. ஏன்னா அவங்க பக்கத்துலதான் இருக்காங்க, விருந்தாவனத்துலதான். விருந்தாவனும் மதுராவும் கிட்ட கிட்டதான். நாரதருக்கு கிருஷ்ணரும் ராதாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைனா. அவருக்கு தான் தெரியுமே ராதா தான் கிருஷ்ணருக்கு பிடிச்ச கோபிகையா இருக்க போறா அப்படின்னு. ஏன்னா நாரதர் முனிவர், அவருக்கு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரியும். ஸோ கிருஷ்ணரை வர வைக்கிறது தான் நாரதரோட எய்ம். இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஓகே, இவர் இவ்வளோ பெரிய முனிவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா நம்ம அழைக்கலாம் நந்த மகாராஜாவும் யசோதாவும். கிருஷ்ணர் குழந்தை அப்பா அம்மாவோட தானே வரும். ஸோ அவரும் ஜாயின் ஆகி வரார் இந்த செலிப்ரேஷன் கொண்டாட்டத்துக்கு. பிறந்ததுலேருந்தே ராதை கண்ணை திறக்கலன்னு சொன்னேன் இல்லையா. கிருஷ்ணர் தவழ்ந்து போய் ராதையோட அந்த தொட்டில எட்டி பார்த்தோனையே, கிருஷ்ணரோட ஸ்பரிசம் பட்டோனையே, கிருஷ்ணர் ராதையை தொட்டோனையே, ஆஹா நம்மளுடைய கிருஷ்ணர் வந்திருக்காருன்னு ராதை அழகான தாமரை பூ போன்ற அழகான கண்ணை திறந்தா. அதை பார்த்தோனையே எல்லாருக்கும், அங்க இருந்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முக்கியமா ரிஷபானுக்கும் கீர்த்திதாக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. ராதா கண்ணை திறந்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அழகா கொண்டாடினாங்க. இதுதான் ராதா பிறந்த கதை, இதுதான் ராதாஷ்டமி. ராதைக்கு கிருஷ்ணரை தான் முதல்ல பார்க்கணும், அதனாலதான் இவ்வளவு நாள் கண் திறக்காம இருந்தா. கிருஷ்ணர் எப்படி கிருஷ்ண ஜன்மாஷ்டமிக்கு நம்ம விரதம் இருக்கோமோ அதே மாதிரி ராதாஷ்டமி அன்னைக்கும் விரதம் இருந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். திரும்பியும் கேட்கணும்னா நீங்க போய் பாருங்க, திரும்பியும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. இப்ப ராதையோட எக்ஸ்பான்ஷன்ஸ், அவளுடைய விரிவாக்கம் தான் பல கோபிகளா இருக்கான். ஏன் கிருஷ்ணர் இவ்வளவு கோபியோட ஆடுறாரு அப்படின்னா ராதையுடைய பல சொரூபங்கள் தான் அந்த கோபிகைகள்லாம். எப்படி
சூடும் நெருப்பும் பிரிக்க முடியாதோ, எப்படி சூரியனுடைய வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாதோ, அதே மாதிரி ராதையும் கிருஷ்ணரையும் பிரிக்க முடியாது. எல்லாரும் கிருஷ்ணரோட அன்புக்காக ஏங்குவாங்க, கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கணும். ஆனா கிருஷ்ணர் ராதையினுடைய அன்புக்காக ஏங்குவார். ராதைய கிருஷ்ணருக்கு அவ்வளோ பிடிக்கும், அதே மாதிரி ராதைக்கும் கிருஷ்ணரை அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த விரதத்தை அனுஷ்டிங்க. ஹரே கிருஷ்ணா, ராதே ராதே.